மாண்டெஸ்கியூன் என்ற அறிஞன் சொல்றது போலதான், ஜனநாயகத்துல நீங்க புரிஞ்சிக்க முடியாத புதிரே மக்கள் தான். அந்த மக்களை வச்சுதான் இந்த ஜனநாயகம் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த மக்களுடைய மனநிலையை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல அன்னைக்கு. ஆனா பேசப்பட்டது எல்லாமே உண்மையாயிருச்சு பாருங்களேன். படப்படையா திரண்டதெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இல்ல விஜய்க்கு ஓட்டு போடன்றது அப்படி இல்லை, ஓட்டு போடணும்னு போறான் பார்த்தீங்களா, விஜய்க்கா போடணுன்ற ஒரு மாற்றம். சரி விஜய்க்கு போடுறத விட சீமானுக்கு போடலான்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அவனை கூட மாத்திருக்காங்க. அங்கதான் மாதிரி இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல சாரசாரியா எல்லா இதுவும் போறாங்க. இப்ப தேர்தல் நாட்கள்ல எல்லாருமே சாரசாரியா தான் போவாங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அது எப்பவும் இல்லாத நிலைமையா இந்த முறை என்ன பண்ணுச்சுன்னா, ஊடகங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டு அது கவர் செய்யப்பட்டு. ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னது எப்படின்னா, எப்படியும் விஜய் வின் பண்ண போகுது, கொளத்தூர் தொகுதியில இருக்கனால சொல்றேன், ஸ்டாலின் எப்படி தோக்க போறாரு, அவரெல்லாம் தோக்க மாட்டாரு, அதனால சும்மா விஜய்க்கு போட்டு விடுவோம்னு விஜய்க்கு போட்டு விட்டாங்க. அப்படித்தான் நிறைய அவர் ஜெயிக்க மாட்டாரு, போடுவோம் நம்ம ஒரு ஓட்டு தானே. இவன் என்ன சொல்லிட்டாங்க, பாப்பா சொல்லுது, மகா சொல்லுது, பேத்தி சொல்லுது, ஜெயிக்காதவனுக்கு எப்படி எந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிருக்காங்க பாருங்க. சீமான் எப்படி ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சு போடுறேன்னு சொல்லி போடாம இவர் ஜெயிக்க மாட்டாரு, அப்புறம் இவர் போட்டுக்கிட்டு திமுக போட்டாங்கல்ல. இந்த முறை இவர் ஜெயிக்க மாட்டாரு, சரி விஜய்க்கே போடுவோம், ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி